டெல்டா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் களத்திலிருந்து நம்முடைய புதிய தலைமுறை செய்தியாளர்கள் வழங்கி வரும் தகவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக நாகை, தஞ்சை போன்ற இடங்களில் எவ்வாறாக இருக்கிறது நிலவரம் என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர்கள் விளக்கினார்கள். தொடர்ந்து தென்கடலோர மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜன், தூத்துக்குடி மாவட்டத்தில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது மழை நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது? மழையினால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றனவா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அதாவது நம்ம தூத்துக்குடியில் வந்து தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் பகுதி வந்து நூர்தமால்புரம் பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நேற்று இரவு முதல் இன்று வரை மதியம் வரை பெய்த மழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த தெரு ஃபுல்லாக வந்து தண்ணி தேங்கிய நிலையில் தான் இருக்குது. இந்த தெருவில் கலைஞர் நகர், நூர்தமால்புரம் மேற்கு, தெற்கு ஆகிய பகுதிகளில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி மழைநீர் என்பது குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்து தான் இருக்குது. மக்கள் வந்து வெளியவே வர முடியாத ஒரு சூழல் தான் தற்போது வரை ஏற்பட்டிருக்கு. தற்போது வரை சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிப்பதிவாளர் மணிராஜ் காட்டி கொண்டிருக்காரு. கால்நடைகள் கூட வந்து தற்பொழுது வந்து அந்த திண்டு மேலே தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. இது போக இங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த கழிவுநீர் இது வேற கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கழிவுநீர் இது வழியாக வந்து கால்வாய் வழியாக எந்த ஒரு மழை நீரும் வெளியே செல்லாமல் தற்போது இந்த தெருவில் தான் அனைத்துமே தேங்கி இருப்பதால் இதோட சாக்கடை நீரும் வந்து கலந்து அவர்களுக்கு பெரும் ஒரு துன்பத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது இப்போ பொதுமக்கள் வந்து தெரிவித்து கொண்டு வராங்க. அவங்க வீட்டில் கூட இப்போ உள்ள உட்கார முடியாமல் அந்த கழிவுநீர் கால்வாய் மேலே தான் வந்து தற்பொழுது அமர்ந்திருக்காங்க. இப்போ கரண்ட்டும் கிடையாது. அதுபோக அத்தியாவசிய பொருட்கள் வெளியே வாங்கணும்னு சொன்னாலும் இந்த கழிவுநீர் வழியாக தான் வெளியே சென்று அவங்க வாங்கக்கூடிய ஒரு அவலநிலை தான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கு. உடனடியாக வந்து இப்பகுதியில் உள்ள இந்த கழிவுநீரை அகற்ற கோரி இப்பகுதி பொதுமக்கள் வந்து மாநகராட்சி நிர்வாகிகளிடம் வந்து அடுத்தடுத்து தகவல் கொடுத்தும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பதுதான் தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டாகவே தற்போது வச்சுட்டு இருக்காங்க இவங்க. அதனால உடனடியாக இந்த மழைநீரை அகற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு பெரிய ஒரு கோரிக்கையாகவே இருக்கிறது. இங்கே மழை நீரோட கழிவு நீரும் சேர்ந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டையும் அப்பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். காட்சிகளையே நம்மால பார்க்க முடிந்தது. தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி ராஜன். ஏற்கனவே டெல்டாவில் நாகை மற்றும் தஞ்சையில் எவ்வாறாக இருக்கிறது நிலவரம் என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர்கள் சொல்ல கேட்டோம். திருவாரூரிலும் 2 நாட்களாக கனமழை பெய்திருக்கிறது. நேற்று இரவு முதல் விட்டு மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மாதவன், திருவாரூரை பொறுத்தமட்டில் எந்தெந்த பகுதிகளில், எந்தெந்த கிராமங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? எவ்வளவு ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? விவசாயிகள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் அரசுக்கு? வேதவழி, திருவாரூர் மாவட்டத்துல கோட்டூர் ஒன்றியம், சோலைக்குளம், அதே போல முத்துப்பேட்டை ஒன்றியம், மாங்குடி, அது மட்டும் இல்லாம முத்துப்பேட்டையில சில பகுதிகளில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்களை எல்லாமே மழை நீர்ல சாய்ந்து வயல் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. அந்த நெற்கதிர்களும் முளைக்க தொடங்கி விட்டன. இன்னும் அதிகபட்சமா இன்னும் ஒரு 4-5 நாட்கள்ல எல்லாமே முளைச்சிடும். இன்னமும் தொடர்ந்து மழை இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு புடி நெல்லை கூட அடுத்து வீட்டுக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை சிக்கி தவிக்கிறாங்க. வேளாண்மை துறை அதிகாரிகளும் அதே போல வருவாய்த்துறை அதிகாரிகளும் உடனடியாக இந்த இடங்களுக்கு வந்து ஆய்வு செய்து எந்தெந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை கண்டறிந்து உடனடியாக அரசுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மழை பெய்யுங்கிறதுனால இந்த வயல்ல இருந்து நெல்லை கொண்டு போறது கஷ்டம். அதே போல வைக்கலையும் எதுவும் கொண்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா விதைப்பு, இளம் சம்பான்னு சொல்லுவாங்க, 30 நாள் பயிர், அந்த பயிர் கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேலாக குடவாசல் பகுதிகளில், நன்னிலம் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து மூழ்கி உள்ளது. ஆனா அது வடிஞ்சா அது உயிர் பெற்றுரும். ஆனா தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்துல, அது வடியாத பட்சத்துல அந்த பயிர்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ஏக்கர் ஒன்றுக்கு 30,000க்கு மேல செலவு பண்ணி விவசாயிகள் கஷ்டப்பட்டு குறுவை பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி குறுவைக்கு மேட்டூர்ல தண்ணியே இருந்த பொழுதிலும் விவசாயிகள் ஆழ்குழாய் கிணறு, பிற பாசனங்களை வச்சுதான் இந்த பகுதிகளில் குறுவை சாகுபடி பண்ணிருக்காங்க. அப்படி குறுவை சாகுபடி பண்ணி கடைசி நேரத்துல கைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில இது போல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால அரசாங்கம் இதை வந்து ஆய்வு செய்து உண்மையாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேதவள்ளி, விவசாயிகள் உரிய நிவாரணம் விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாதவன். டெல்டா மாவட்டங்களிலிருந்தும் தென் தமிழக மாவட்டங்களிலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் தகவல்களை தந்து கொண்டிருக்கும் நிலையில மழை நிலவரம் தற்போது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முன்னதாக இப்ப நம்ம பார்க்கிறோம் 2:40 அந்த மணி அளவுல நமக்கு மழை மேக கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். இப்போ 4:40 அந்த மணி அளவுல பார்த்தோம்னா அந்த மழை மேக கூட்டங்கள் சற்றே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லையா?
இப்ப 2:40 நம்ம பாக்குறோம் அதிகப்படியான மழை மேக கூட்டங்கள் இருக்கு. இப்ப அந்த மழை மேக கூட்டங்கள் சற்றே குறைஞ்சிருக்கு. அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல அந்த மழையுடைய தீவிரம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத இதை பொறுத்து புரிஞ்சுக்கலாம். ராமநாதபுரத்திலேயே நம்ம பார்த்தோம்னா அந்த மழைன்றது சற்றே குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. மயிலாடுதுறையில தற்போது மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இந்த மழை நமக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மாடல்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு நிலவரம் இருக்க வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் மழை தொடரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம விரிவா பார்த்திடலாம். 20ஆம் தேதியை பொறுத்த மட்டும் நமக்கு திருவாரூர், நாகை, அதே போல கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழையை பொறுத்த வரைக்கும் தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, அதே போல அரியலூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு கனமழை மஞ்சள் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லேசானதுல இருந்து மிதமானது வரைக்கும் தான் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல நம்ம குறிப்பா பாக்குறோம் ராமநாதபுரம் மாவட்டம்ல இன்னைக்கு நமக்கு அதி கனமழை அப்படின்றது பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு நமக்கு மழை பதிவாயிருக்கு அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே தரவுகள் மூலமா தெரியப்படுத்தி இருக்கோம். இது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கான நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப 23ஆம் தேதி வங்கக்கடல்ல நமக்கு புதிய சலனம் உருவாகிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்கு. அந்த சலனம் உருவாகி நம்மை நோக்கி நகர்ந்து வரும் பட்சத்துல எந்த இடத்துல அது நிலை கொள்ள போகிறது, எந்த இடத்துல கரையை கடக்க போகிறது என்பதான கேள்விகள் நமக்கு பிரதானமா இருக்கு. அதே போல நம்ம இங்க பார்க்கிறோம் காரைக்கால் மாவட்டத்திலையும் நமக்கு அதி கனமழை பெய்வதற்கான, அதாவது மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம் இல்லையா? இதை பார்க்கும்போது காரைக்கால்ல என்ன நிலவரம் என்பது குறித்து விளக்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அப்துல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை நம்ம கேட்டறியலாம். அப்துல், தற்போது காரைக்கால்ல எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது? மழை நின்று விட்டதா? ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றனவா காரைக்கால்ல? இந்த வேதவெள்ளி காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக விட்டு விட்டு கனமழை பெய்து வந்த நிலையில் இன்று இந்த அதிகாலை முதல் காரைக்கால் நகரப்பகுதி மற்றும் நெடுங்காடு, கோட்டுச்சேரி, திருநள்ளார், நெரவி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தொடர் கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று மற்றும் இன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் விடுமுறை அளித்துள்ளார். மேலும் இந்த கனமழை காரணமாக பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் இந்த மழைநீர் தேங்கியுள்ளதா என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த காரைக்கால் மாவட்டத்தில் இந்த தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று காலை முதல் மதியம் வரை மட்டும் சரியாக 5 மணி நேரத்தில் மட்டும் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் இந்த கடல் சீற்றம் காரணமாக காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் வருகின்ற 23ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்றும் காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் இந்த மறு உத்தரவு வர வரை யாரும் மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்றும் மீன்வளத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி அப்துல் அலீம்.